கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக கலைஞரின் தொலைநோக்கு பார்வை உதவும் என பிரதமர் மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக கலைஞரின் தொலைநோக்கு பார்வை உதவும் என கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இன்று நடைபெற இருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக கலைஞரின் தொலைநோக்கு பார்வை உதவும் என கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் 100 ரூபாய் நாணயம் என்பது வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஏற்கனவே கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இன்று அந்த நாணயம் என்பது வெளியிட இருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது எக்ஸல் வாயிலாக பிரதமருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீடு விழா என்பது ஏற்பாடு செய்திருப்பது மகிழ்ச்சி அளித்திருப்பதாகவும் இந்தியாவின் சிறந்த தலைவர்களில் ஒருவரான கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் முக்கிய தருணம் இது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கருணாநிதி இந்திய அரசியல் அதே போல இலக்கியம் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஆளுமையாக இருந்தவர் எனவும் தமிழகத்தின் வளர்ச்சி தேசிய முன்னேற்றம் ஆகியவற்றில் எப்போதும் நாட்டம் கொண்டு இருந்ததாகவும் ஒரு அரசியல் தலைவராக சமுதாயம் கொள்கை மற்றும் அரசியல் பற்றிய ஆழமான புரிதல் கொண்டு இருந்தவராக இருந்ததாகவும் ஒரு முதலமைச்சராக நமது நாட்டின் வரலாற்றின் அழியாத முத்திரைகளை பதித்தவர் கருணாநிதி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பன்முக திறமைகளை உடைய ஆளுமைகளாக திகழ்ந்த கலைஞர் அவர்களின் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் வளர்க்க எடுத்த முயற்சிகள் இன்றும் மக்களால் நினைவு கூறப்பட்டு வருவதாகவும் அவரது இலக்கிய திறன் அவரது படைப்புகளால் பல்வேறு கலைஞர்கள் உருவாகி இருப்பதாகவும் இந்த நினைவு நாணயம் வெளியிடப்படும் நிலையில் கலைஞர் அவர்களின் நினைவாக போற்றும் விதமாக அவர் நிலைநிறுத்தப்பட்ட லட்சியங்களை போற்றுவதாகவும் அமைந்திருப்பதாகவும் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு அனுமதி அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.